டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனே இன்னும் டூம்ஸ்டேயை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க சமயத்தில் இப்போது ரூமுக்கு கிளம்பிட்டுருக்கு. நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேன் தான் நம்ம டூம்ஸ்டேயில் கன்ஃபார்ம் ஆகிருக்கிறதா ஒரு லீக்ஸும் ரூமர்ஸும் கிளம்பிட்டுருக்கு. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனே கன்ஃபார்ம் இருக்கிற சமயத்தில் எப்படி டோபி மேக் ஸ்பைடர்மேன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருப்பாங்க? இப்படி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்துனே இருந்துச்சு. இந்த சந்தேகத்தெல்லாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம லண்டனில் நடக்கிற ஷூட்டிங்கில் நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு வாரம் நடக்க ஷூட்டிங் கரெக்டாக முடியும் போது நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வராமல் டோபி மேக் ஸ்பைடர்மேன் வந்திருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மினிட்ஸில் ஒரு கேமியோ கொடுக்கறதுக்கு ஷூட்டிங் மட்டும் போயிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனு. சம்பவத்தை பெருசாக பண்ண போகிறேன் நினைக்கிறேன் நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேன் வச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாமில் நடிக்கிற அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து தனி படமாக தான் இருக்க போகுது. டூம்ஸ்டேக்கு எந்த விதத்துலையும் கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்க போது தனி படமாக தான் எடுத்துகிட்ருக்கான்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் டூம்ஸ்டேயில் வரதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது, கன்ஃபார்மும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேன் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயில் நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேன் ஒரு ப்ராப்பரான டெத்து கொடுத்தா தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு எண்டு கிடைக்கும். அதாவது எண்டுனா ஒரு ப்ராப்பரான டெத்து நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேனுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் டூம் பக்கம் வந்தோம்னா டாக்டர் டூமுக்குன்னு ஒரு பில்டப்னு கொடுக்கவே போடல. ஃபஸ்ட்டு டூம்னு யாருன்னே தெரியாமல் தான் இருந்துச்சு. அதில் ஆர்டிஜே நடிக்க போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் டாக்டர் டூம்னு ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு ஒரு ஹைப்புன்றதும் வச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெருசாக எந்த பில்டப்பும் எந்த படத்துலையும் கொடுக்கல. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் கடைசியாக ஒரு சின்ன கேமியா தான் கொடுத்துட்டு போனார். அவர் ஃபேஸ் மட்டும் லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்குன்னு எந்த ஒரு பில்டப்பு எதுவுமே இல்லை. ஆனால் இதுக்கு வந்து ஸ்டோரி லைனில் என்ன ஆக போகுதுன்னா டாக்டர் டூம் வந்து ஒரு உல்டாவாக தான் மாற போகிறார். அதுனா வில்லனாக தான் இருக்க போகிறாரு. நல்லவா இல்லை. நம்ம டாக்டர் டூம் வந்து நல்லவா செய்ய போகிறான்னு மாதிரி சொல்லுவார். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வில்லனாக மாறிடுவார். அவர் செய்ய போகிற விஷயம் நல்லதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம டாக்டர் டூம் வந்து மற்றவங்களுக்கு வந்து வில்லனாக தெரிவார். ஏன்னா நம்ம டாக்டர் டூம் வந்து ஒரு ஸ்டோரி லைனை வந்து மல்டிவர்ஸெல்லாம் நான் வந்து சரி பண்ண போகிறேன்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை உருவாக்குறதுக்கு நம்ம டாக்டர் டூமுங்க போவார். அந்த வழியாக போகும்போது நம்ம டாக்டர் டூம் வந்து ஒவ்வொரு யார் மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்களோ நம்ம ஸ்பைடர்மேனு, டெட்பூலு, உல்வரீனு இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கேரக்டர்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து என் கூட வந்து ஒன்று சேர்றீங்களான்னு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒன்று சேர்றோம். அவன் சொல்கிற விஷயத்தை கேட்டு ஆமாம் சரி நீங்கள் சொல்கிறது நல்லது தான், கண்டிப்பாக நாங்கள் ஒன்று சேர்ந்துக்கிறோன்னு வந்து சேருவாங்க. அப்படின்றது நினைக்கும் போது நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு இது பதிலாக நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேன் வந்துடுவார். ப்ரோ அவர் எப்படி வந்து மல்டிவர்ஸ் ட்ராவல் கணக்கு பண்ணணும்னு கேட்டால் நம்ம ஸ்பைடர்மேன் நோ படத்தில் கூட நம்ம அந்த அவர் யூனிவர்ஸில் வந்து நம்ம யூனிவர்ஸ் அந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸுக்கு வந்திருப்பார். இதுபடி பார்த்தா இவரும் டைம் ட்ராவல் பண்ண கணக்கு தான் வரும். நம்ம டாக்டர் டூம் இவரை பார்த்து நீங்கள் என்னோட அவெஞ்சர்ஸ் டீமில் வந்து சேர்ந்துக்குவாங்க, நம்ம வந்து இன்கேஷன்ஸ் தடுக்கலாம்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு இன்னும் நிறைய அவெஞ்சர்ஸ் வந்து மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தராக வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேயில் கொஞ்சம் விதமாக வந்து டாக்டர் டூம் கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்டர் டூமை பற்றி தெரிஞ்சு நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேன் அவருக்கு எதிராக திரும்பும்போது நம்ம டோபி மேக்கு வந்து சாவடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் வெளிலன்னு கண்டுபிடிச்சிட்டான்னா நம்ம டாக்டர் டூம் வந்து சும்மா இருக்க மாட்டார். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உன்னை யாரும் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேனை கொல்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேனை கொல்லிட்டா வந்து நிறைய பேர் ஃபேன்ஸால் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து டாக்டர் டூமை நிறைய பேர் வெறுக்க தான் பார்ப்பாங்க. நம்ம ரூசோ பிரதர்ஸும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேனை கொன்னா தான் டாக்டர் ரூமுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், அவருக்கும் ஒரு கேரக்டருக்கு ஒரு பில்டப் கிடைக்குன்ற மாதிரி ரூமர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் டோபி மேக் ஸ்பைடர்மேனை எப்படி கொல்ல போகிறாங்களோ இல்லையான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்வலு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடு. எதுக்கு நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேனை கொண்டுறாத. சின்ன வயசில் ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்து தான் நான் இந்த ஸ்பைடர்மேன் படம் பார்த்து தான் நான் ஸ்பைடர்மேனே கேரக்டர் இருக்குதுன்னு அதாவது அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. அதனால் இவரை பார்த்து தான். இவரை வந்து மோசமான முறையில் கொண்டுவிடாத காரணம் மட்டும் தான் நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேனுக்குன்னு ஒரு ப்ராப்பரான டெத் இருக்கும், நம்மளால் ஏற்றுக்கவும் முடியும். பார்க்கலாம் அது ரைட்டிங் வந்து எப்படி கூட்டின்னு போகிறான்னு தெரியல. நம்ம ஸ்பைடர்மேனுக்குன்ற ஒரு டெத்தை என்ன எப்படி நம்ம டாக்டர் ரூம் வந்து டோபி மேக் ஸ்பைடர்மேன் கொல்ல போகிறாருன்னு கொஞ்சம் இது மன கஷ்டமாகவும் இருக்குது. பார்க்கலாம் நம்ம டோபி மேக் ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுறாரு. இன்னும் நிறையா அவெஞ்சர்ஸ் வந்து டாக்டர் டூம் கூட ஒன்று சேர்ந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வந்து சம்பவங்கள்லாம் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன் அவெஞ்சர்ஸ் டூம் சைடில். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செட் லீக்ஸும் வேறு லீக்ஸு கிடச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனு இன்னும் நிறைய அவெஞ்சர்ஸ் வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்காத அவெஞ்சர்ஸ்லாம் இன்னும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்களா. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, ஹல்க்கு, பிளாக் பேந்தரு, நம்ம நியூ வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்கா,
நம்ம இன்னும் நிறைய ஸ்பைடர்மேன், டோபி ஸ்பைடர்மேனு, டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனு, அப்புறம் ஹென்ரி கேவில் ஸ்பைடர்மேன் கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஷாங்ஸியோட அப்பா, நிறைய விதமான கேரக்டர்ஸ் கூட இருக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேனஸுக்கு இந்த ஒரு ஹைப் வந்து நம்ம எப்படி தேனஸ் பண்ணது ஒரு கரெக்டோ அந்த மாதிரி டாக்டர் டூமுக்கும் ஒரு கரெக்டான ப்ராப்பரான லைன் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தேனஸுக்கும் எப்படி ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம டாக்டர் டூமுக்கும் ஒரு எண்டிங் கொடுத்தா தான் அவர் கேரக்டர் மேலே ஒரு மரியாதை இருக்கும். மரியாதை எண்டிங்னா ஒரு வில்லன்றதை காட்டுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங் சொல்கிறேன். வில்லன்ற மாதிரி காட்டினோம்னா நம்ம எப்படி ஏற்றுக்க போகிறோம் தான் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேனஸுக்கு வந்த அளவுக்கு ஒரு மரியாதை வந்து நம்ம டாக்டர் ரூமுக்கு வருமா இல்லையான்னு தெரியல. அப்படி வந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம தேனஸுக்கு நம்ம அந்த மரியாதை மாதிரி நம்ம டாக்டர் டூம் ஆர்டிஜேக்கு ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் கொடுத்து நம்ம டாக்டர் டூம் ஒரு ப்ராப்பரான ஆர்டிஜேவை நம்ம ஹீரோவாக பார்த்தா இப்போ வந்து வில்லனாக காட்டுறதுக்கு நல்லா காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஹீரோவாக தான் பார்த்தோம். ஹீரோவாக தான் இப்போ வில்லனாக மாறினதுக்கப்புறம் அடி தலைவா அடி ஒருத்தனை விடாத எல்லோரும் சாவடி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கும் மேலே ஹீரோவாக இருந்த நம்ம டாக்டர் ஆர்டிஜேவை அவர் வில்லனாக காட்டி இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எப்படா இவனை சாவடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் டூமை காட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்டிஜேவை பார்க்கலாம், ஆர்டிஜேவை நம்ம எப்படி காட்ட போகிறாங்கன்னு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லிங்க்ஸ் கிடைக்குன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும்